டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் தான் மீண்டும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக அதுவும் மாவட்ட வாரியாக நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். அந்த முடிவை தான் உங்களிடம் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் எடுத்திருப்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக அதில் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் நடத்தியிருக்கோம். ஏற்கனவே முதற்கட்ட கள ஆய்வு செய்து அதன் முடிவுகளை உங்கள் முன் தெரிவிச்சிருந்தோம். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் அங்கே என்ன நடந்தது, தேர்தலின் போது அங்கே ஏதாவது நடந்ததா, தேர்தலுக்கு பிந்தைய லெவல்லையும் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அந்த முடிவுகளை தான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்த்தீங்கன்னா 79.85% வாக்கு பதிவாயிருந்தது. இந்த முறை 88.60 வாக்கு பதிவு ஆயிருக்குது. இது யாருக்கு சாதகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். முதற்கட்ட கலாவிலேயே இந்த பகுதியில் அதிமுகவுடைய ஹரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மோகனகிருஷ்ணன் சொன்னார். இப்பொழுதும் அதே கருத்தோடு இருக்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் மோகனகிருஷ்ணன். வணக்கம் சார். திருத்தணி சட்டமன்ற தொகுதி யாரு வசமாக போகிறது? திருத்தணி சட்டமன்ற தொகுதி எடுத்த போது நாம் முதற்கட்ட கலாய்வில் மக்களிடத்திலே கேட்டு தெரிந்து போது மக்கள் கூறிய கருத்தை தான் நாம் கூறினோம். நாம எதுவும் கூறவில்லை. மக்கள் கூறியதாவது அரிய அவர்களுக்கு அந்த பகுதியிலே வன்னியர் சமுதாயத்திலிருந்து பெரும்பாலுமான ஆதரவு கிடைத்திருந்தது. அதே போன்று செங்குந்த முதலியார் சமுதாயத்தில் பெரும்பாலுமான ஆதரவுகள் கிடைத்திருந்தது. அரிய அவர்களுக்கு வெற்றிக்கு காரணமான இரு சமுதாயத்தின் வாக்குகளாகத்தான் இருந்தது. ஒன்று தலித்துடைய வாக்குகள், மற்றொன்று அந்த சமுதாயத்தில் அதிகமாக உள்ள தெலுங்கர்கள் வாக்கு, நாயுடு வாக்கு, யாதவர் வாக்கு போன்ற வாக்குகள் இருந்தது. இது நாயுடு சமுதாயத்தில் கிருஷ்ணமூர்த்தியில் திமுகவின் கூட்டணி கட்சியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டார். அதே போன்று அதிமுக திமுகவுக்கு தான் இந்த பகுதியில் போட்டி பலமாக இருந்தது. விஜய் கட்சியில் பிரச்சாரத்தின் போதே யாரும் வரவில்லை. அவர் முந்தைய இதிலிருந்து பிரச்சார கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் கட்சியினருக்குள்ளே சலசலப்புகள் நிகழ்ந்தன. அதே போன்று நாம் தமிழருக்கு பெரும் அளவில் இந்த முறை அப்பகுதியில் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவுகள் கிடைக்கவில்லை. ஆகையால் இந்த முறை அதிமுகவிற்கு வெற்றி அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று வாக்களித்த வாக்காளர்கள் எல்லாம் கேட்டபோது யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று அதிக அளவில் அவர்கள் கூறியதாவது அதிமுகவை தான் கூறுகின்றனர். கோரி அவர்கள் அதே போன்று அதிக அளவில் அப்பகுதியில் பணப்பட்டுவாடா என்பது செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் இந்த திமுகவின் வேட்பாளர் அதிக அளவில் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர்களையோ அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சில கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை அவர் அழைக்கவில்லை என்றும் அவர்களுக்குரிய பிரதித்துவம் அங்கே அளிக்கவில்லை என்றும் மரியாதை அளிக்கவில்லை என்பதாலும் அவருக்கு பாதகமாக சில செயல்கள் ஏற்பட்டன. அதையெல்லாம் அவர் சரியாக கையாண்டிருந்தால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாம் அவர் செய்யாத காரணத்தினாலே அதிமுகவிற்கு வெற்றிக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஓகே. ஸோ திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய திருத்தணி சட்டமன்ற தொகுதியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஸ்ரீ டிவி நடத்தியது. அங்கு கள ஆய்வில் ஈடுபட்ட மோகனகிருஷ்ணன் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே முதற்கட்ட கள ஆய்விலையும் அரிக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொன்னார். காரணம், இங்கே திமுக நேரடியாக போட்டி போட்டிருந்தால் ஒரு டஃப் ஃபைட்டு இருந்திருக்கும். அதே போல் சிட்டிங் எம்எல்ஏ திமுகவோட எம்எல்ஏவுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் மீது அவ்வளோ பல சர்ச்சைகள்லாம் இருக்குன்னு, குறிப்பாக தலித்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே அவங்க தவறாக பேசின அந்த விஷயங்களெல்லாம் கூட குறிப்பிட்டு மோகனகிருஷ்ணன் பேசியிருந்தார். அந்த எதிரொலியாக என்னன்னு தெரியாது, அவருக்கு கொடுக்கல. மீண்டும் அதை நைஸாக கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டாங்க. தேமுதிகவுடைய கிருஷ்ணமூர்த்தி அங்கே போட்டி போடுகிறார். ஹரிக்கு அங்கே ஏற்கனவே நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கிறது. அதனால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். அங்கே தாவேக்கா சரியாகவே பிரச்சாரம் செய்யலை அப்படிங்கிறது சத்யகுமார் அப்படின்னு அதை பற்றி நம்ம நிறைய ட்ரோல் வீடியோக்கள்லாம் கூட சமூக வலைதளங்களில் இருந்தது. அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளரை கூப்பிடாமலே அவரை பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கிற இஷ்யூலாம் வந்தது. பிறகு எல்லாம் ஒன்று கூட்டிட்டோம், நான் சும்மா வாக்கிங் பரப்ப பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதனால் தாவேக்கா இங்கே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆகவே அதிமுகவுடைய
ஹரி அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக திருத்தணி இருக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.